Assalamualaikum. Welcome back to our channel Farhana Designer. இந்த வீடியோவில் நான் 3 to 4 டேஸாக எடுத்த vlog about cooking, shopping, jewel set review, ஒர்க் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான vlogs எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு குர்த்தி ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம். ஸோ இதுக்கு காம்பினேஷனாக பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடயே கொஞ்சமாக மஸ்டர்ட் அண்ட் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ தேவையான அளவு சால்ட், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிங்கன்னா தான் கிறிஸ்பியாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா 2 ப்ளவுஸ் ஹூக் ஸ்டிச் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், கண்டிப்பாக நிறைய பல்லாவரம் கிளைண்ட்டோட ப்ளவுஸ் வீடியோஸை ஷேர் பண்ணியிருப்பேன். தட் சேம் கிளைண்ட்டு தான் அவங்களுடைய வெட்டிங்க்காக ஒரு 12+ ப்ளவுஸ் கிட்ட சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததே அவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு தான். அந்த ப்ளவுஸ் ஒர்க் அண்ட் ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட தான் வெட்டிங்க்கு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவையுமே நிறைய ப்ளவுஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சென்ட் பண்ணியிருந்த ப்ளவுசஸில் 4 ப்ளவுஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி கொரியர் போட்டிருந்தேன். இப்போ நான் பேக் பண்ணிகிட்டு இருக்க இந்த 4 ப்ளவுசஸோட டிசைன்ஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சைடில் இருக்க எல்லோ கலர் ப்ளவுஸ் ரெடிமேட் ஆரி ஒர்க் மெட்டீரியலாக வாங்கி தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஷிஃபா ஸ்டெயின்கோல்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜிலிருந்து ஹென்னா ஸ்டென்சில்ஸ், ஆர்கானிக் ஹென்னா கோன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய சிஸ்டருக்கு வெட்டிங்ன்றதுனால என்னோடய ஹேண்டில் அவங்க சென்ட் பண்ணியிருந்த ஹென்னா கோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இவங்க சென்ட் பண்ணியிருந்த ஹென்னா கோன்ஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டா ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஹேண்டில் இருக்க இந்த ஹென்னா ஸ்டெயின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹென்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. ஃபியூ மந்த்துக்கு முன்னாடி யூடியூப்பில் டொமேட்டோ சட்னி ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதோட அவுட்புட் ரொம்பவே சூப்பராக வந்திருந்ததுனால இப்போ ரெசிபியாக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையானது ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 5லேருந்து 6 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறதுனால ரொம்ப ஸ்மால் பீஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடயே 6லேருந்து 7 பல்லு பூண்டுமே எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், பூண்டு இது 4த்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, இது கூடயே தாளிப்புக்காக கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க. ஆல்சோ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வாட்டரியாக இருக்க கன்சிஸ்டன்சி எல்லாமே திக்காகிறதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் மட்டும் லிட்டை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சட்னி கொதிச்சிட்டு இருக்க டைம்லேயே சைடில் தோசை மாவு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையுமே ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக இதை நீங்கள் தோசை, இட்லிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிஸ்டருக்கு வெட்டிங்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக ஹாஃப் சாரீ தான் வியர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் டேவே ப்ரீ பிளேட்டிங் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா வியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹாஃப் சாரியோட ஷால் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் அண்ட் ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் எல்லோ கலந்த மாதிரி ஒரு கலர்.
என்னோட ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஸோ நார்மலாக ஹேங்கிங் பீட்ஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்குக்குமே எந்த ஒரு டிசைனுமே வைக்கல. டேசல்ஸ் மட்டும் 3 லேயரில் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்கர்ட் கலர்லேயே என்கிட்ட ஒரு பேங்கிள் இருந்துச்சு. ஸோ அந்த பேங்கிளை தான் மிங்கிள் பண்ணி வியர் பண்ணியிருந்தேன். ப்ரீவியஸ் இயர் மீஷோலேருந்து ஒரு ப்ரைடல் செட் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அதோட ரிவ்யூ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் டைம் இல்லாததுனால நான் ஷேர் பண்ணலை. மேலே இருக்க ஜுவல் செட் கொலாபரேஷனுக்காக வந்தது. இடம் இல்லைன்னு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த செட்டில் ஜிம்கி, சோக்கர், லாங் ஹாரம், மாங் டீக்கா அண்ட் ஹிப் பெல்ட் இதை தான் காம்போவாக கொடுத்துருந்தாங்க. இந்த செட்டோட ப்ரைஸ் 700 பிலோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். பட் எக்ஸாக்டாக அதோட ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதை நான் வியர் பண்ணியிருக்கேன். பட் எந்த ஒரு கலருமே போகாததுனால தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு கேளுங்க. கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஃபங்க்ஷன், ஷாப்பிங் ஆர் எங்கே போனாலுமே மொபைல் கேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறது எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். மோஸ்ட்லி டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கக்கூடிய மொபைல் கேஸை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் டைமுக்கு மேலே ஷாப்பிங்க்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு தான் வந்து கிளம்புனேன். மோஸ்ட்லி 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் போரூரில் இருக்க சரவணா ஸ்டோருக்கு எப்போவுமே யூஸ்வலாக போவோம். பிகாஸ் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக. எனக்கு ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம். பட் எக்ஸாக்டாக நான் எதிர்பார்க்குற ஒரு டிசைன் பேட்டர்னில் எதுவுமே டிசைன்ஸே இல்லை. ஸோ அங்கே தேடுற வரைக்கும் தேடி பார்த்துட்டு கிடைக்கல. ஸோ அடுத்த ஃப்ளோருக்குமே வந்து போயிட்டோம். எனக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த செக்ஷனுக்கு தான் போயிருந்தேன். எனக்கு பர்சனலாக காஜல்லே பிடிச்ச பிராண்ட் பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவன் தான். லாக்மியை விட எனக்கு என்னமோ ப்ளூ ஹெவன் தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் ஆகிடுச்சு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஐ மேக்கப்கான ப்ரெஷஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். மெயினாக பியூட்டி செக்ஷனுக்கு போன ரீசனே பியூட்டி பிளெண்டர் வாங்குறதுக்காக தான். அதை வாங்கிட்டு அப்படியே அக்சசரிஸ் இருக்க செக்ஷனுக்கு போயாச்சு. இந்த வீடியோவில் காட்டியிருக்க இந்த கொலுஸ் எல்லாமே ஜஸ்ட் 18 ருபீஸ் தான். பார்க்குறதுக்கு உண்மையாகவே சில்வர் ஃபினிஷில் இருந்துச்சு. ஆல்சோ கேர்ள் பேபிஸ் எல்லாம் வியர் பண்ணுற மாதிரி ஹேர் கிளிப், ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸில் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச நெயில் பாலிஷ் செக்ஷன் தான். மோஸ்ட்லி முஸ்லீம்ஸில் யாருமே நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தொழுகை சேராதுன்ற ரீசனால். ஸோ ஜஸ்ட்டு வீடியோக்காக தான் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். திஸ் டைம் ஷாப்பிங்க்கு போகும்போது பேங்கிள்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நியூ டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. அண்ட் எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் தேவையான பேங்கிள்ஸ், ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். என்னதான் நியூ மாடலில் இயரிங்ஸ் வந்தாலுமே இந்த ஒரு ஜிம்கி பார்த்தா மட்டுமே பார்த்துக்கிட்டே நின்றுருப்பேன். பிகாஸ் அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த தடவை போகும்போதும் ஒரு ஜிம்கியை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஃபைனலாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ், வெஜிடேபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். ஆல்சோ எனக்கு பிடிச்ச ஃப்ரூட் ஐட்டம்ஸுமே வாங்கிட்டு இருந்தேன். ஃப்ரூட் ஐட்டம்ஸில் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரூட் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இதோட நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் டேஸ்ட் லைட்டாக லிச்சி மாதிரி இருக்கும். கிரேப்ஸில் பிளாக் கிரேப்ஸ் அண்ட் ட்ராகன் ஃப்ரூட் வாங்கியிருந்தேன். ஃபைனலாக இந்த vlog-ஐ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்குறேன். பாய்.